அடையாளம். அதை அரசு மரியாதைக்காக அங்கே வைத்திருக்கிறோம். அதில் என்ன தவறு? அடுத்து வாழும் தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அறிவாலயத்தின் காவலராக இருந்த அவர்களுக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இறைவனிடத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு தலைவரின் அவருடைய நினைவிடத்தில் அவர்கள் பாணியிலே கூறுவதென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு நினைவு சின்னம்தான். அதை அங்கே வைத்து செய்வதில் என்ன மரியாதை குறைவு இருக்கிறது? அறிவாலயம் அமைத்த தலைவரது நினைவிடத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவாலயமாகத்தான் பார்க்கிறார்கள். அறிவாலயத்தை அமைத்த தலைவர் அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகவே அதில் ஒன்றும் தவறு இல்லை. இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற போது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் பூத்திருந்தது. காமாலை நோய் பிடித்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த அரசு எதையெல்லாம், இந்த ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் விமர்சிப்பது ஒன்றுதான் அவருடைய தினக்கூலி, தினக்கடமையாக இருக்கிறது. அதுதான் சொல்லிட்டேன் பதில். அந்த இறைவன் கோபுரம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டானுடைய அந்த கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னமே. அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ் வித்தகர் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகள் அதை வைத்திருக்கின்றோம். அறிவாலயத்தை கட்டித்தந்த தலைவனை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள். ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை. அது அவ்வளவுதான் போய் கேட்கணும்.